ரோஹித் சர்மா குலத்தினால் அக்சர் பட்டேலுக்கு நிகழ்ந்தது சரியா? ஸோ நேற்றைய போட்டியில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஸோ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் 2வது மேட்ச் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்ச பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2 ஓவருக்கே 2 விக்கெட் விட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ 9வது ஓவரில் அக்சர் பட்டேல் வந்து 2வது பாலில் ஹசன் விக்கெட்டையும் அடுத்த பாலே முஸ்பீர் அவர் விக்கெட்டையும் தூக்குவார். ஸோ அடுத்த பால் ஆட்ரிக்கில் இருக்கப்ப ஜாக்கர் அலி வருவார். ஸ்லிப்பு திருப்பி செகண்ட் ஸ்லிப்பு லெக் ஸ்லிப்லாம் வச்சு ஃபீல்டிங் அட்டாக்கிங் ஃபீல்டிங் வச்சுருப்பாங்க. ஜாக்கர் அலி போட்ட ஃபஸ்ட்டு பாலே வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஆகி வந்து கரெக்டாக ஃபஸ்ட் ரோஹித் சர்மா கைக்கே பால் போகும். பட் அது ரோஹித் சர்மா கேட்சை விட்டுருவார். கேட்சை விட்டு அடுத்த செகண்டே ஏதோ ஒரு அட்ரிக் மிஸ் ஆனது சரியான கோத். அவர் மேலே கோத் அவரே காட்டிப்பார். போட்டு கிரவுண்டில் சரியான அடி விட்டு அடுத்த செகண்டே ஆக்ரோஷமாக தட்டுவார். ஸோ இதனால தான் வந்து ரோஹித் சர்மா கோவத்தில் அவர் மேலே அவர் கிரவுண்டில் காட்டி ஸோ அக்சர் பட்டேலுக்கும் ஹேட்ரிக் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் நேற்று நடந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இது. பட் அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வந்து நான் வந்து இதுக்கு அக்சர் பட்டேல் நாளைக்கு டின்னருக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னியாக சொல்லிட்டாரு கேட்டதுக்கு. பட் இருந்தாலும் அவருக்கும் ஐயோ மிஸ் விட்டுட்டோமேங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் தான் அந்த கோவத்தை காட்டியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 228 அடித்தாங்க. 229 அடித்தா வின்னுங்கிறப்ப ரோஹித் சர்மா கில் இறங்குனாங்க. ரோஹித் சர்மா 42 ரன்னு, கோலி 22 ரன்னு. ஸோ கில் அபாரமாக 2000 வைஸ் கேப்டன் பதவி கொடுத்தீங்கிறதுக்கு இதுதான் ரீசனுங்கிற மாதிரி 100 ரன் நாட் அவுட் பேட்ஸ்மேனாக போனார். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க. 3வது நம்பர் மேட்ச் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மேட்ச் இருக்குது. ஸோ அது நல்லாவே இருக்கும். ஏன்னா 2 பேருமே கொஞ்சம் இதாக தான் போகும். ஸோ அதனால் 4 மணிக்கு ஃபஸ்ட்டு பால் போடுவாங்க. ஸோ அது என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கு அப்டேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.